ஹலோ குட்டீஸ், உங்களோட அன்பான மாயாஜால பெட்டகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பெட்டகத்துல இருந்து ஒரு சூப்பரான நீங்க இது வரைக்கும் கேட்காத ஆன்மீக கதை வெளிவர போகுது. அது யாருடைய கதை தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குட்டி தொப்ப கணபதி. குட்டி எறும்பும் குபேரனின் கர்வமும். ஒரு ஊர்ல செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான குபேரன் இருந்தாராம். அவர்கிட்ட இல்லாத தங்கமே இல்ல, இல்லாத பணமே இல்ல. ஆனா நாளாக நாளாக குபேரனுக்கு ஒரு சின்ன தப்பு எண்ணம் வந்துடுச்சு. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பணக்காரன் அப்படின்னு ரொம்ப கர்வம். அதனால தன்னோட பெருமையை எல்லோரும் பார்க்கணும்னு ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி கைலாயத்துல இருக்கிற சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் குட்டி விநாயகரையும் கூப்பிட்டார். சிவபெருமான் குபேரனின் கர்வத்தை அடக்க நினைச்சு, குபேரா, நாங்க வரல, ஆனா எங்க பையன் விநாயகன் மட்டும் உங்க விருந்துக்கு வருவான் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. குபேரனும் ஒரு சின்ன குழந்தை தானே, வரப்போகுது, நமக்கு என்ன அப்படின்னு அலட்சியமா நினைச்சார். விருந்துக்கு வந்த விநாயகர் சாப்பிட உட்கார்ந்தார். தட்டுல இருந்த சாப்பாடு எல்லாம் கடகடன்னு காலியாச்சு. லட்டு, பாயாசம், வடைன்னு சமையல்காரங்க கொண்டு வர குட்டி விநாயகர் எல்லாத்தையும் ஒரே நொடியில சாப்பிட்டு முடிச்சார். சமையல் அறையில இருந்த எல்லா சாப்பாடும் தீர்ந்து போச்சு. ஆனா விநாயகர், எனக்கு இன்னும் பசிக்குதே, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டார். குபேரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சார். அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்தது குட்டீஸ். விநாயகர் சட்டென்று மறைஞ்சு அங்க தரையில இருந்த ஒரு குட்டி எறும்பாக மாறினார். அந்த எறும்பு குபேரனோட கையில ஏறி மெதுவா போச்சு. குபேரா, இப்ப தெரியுதா, உன்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு குட்டி எறும்பின் பசியை கூட உன்னால முழுசா தீர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் இவ்வளவு கர்வம் அப்படின்னு கேட்டுருச்சு. அப்பதான் குபேரனுக்கு புரிஞ்சது, வந்தது சாதாரண குழந்தை இல்ல, எறும்பு வடிவத்துல வந்து பாடம் புகட்டிய விநாயக பெருமான் தான் அது. குபேரன் தன் தவற்றை உணர்ந்து விநாயகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த உலகத்துல நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் யாரையும் அவங்க உருவத்தை வச்சோ இல்ல அவங்க கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காகவோ குறைவா மதிப்பிடக்கூடாது. எறும்பு மாதிரி சின்ன உயிரினமா இருந்தாலும் அதுக்கும் இந்த உலகத்துல மரியாதை இருக்கு. ஒற்றுமையா கர்வம் இல்லாம வாழறதுதான் உண்மையான அழகு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மாயாஜால பெட்டகம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இத ஷேர் பண்ணுங்க. டாடா, பாய்.